தொடர்ந்து நம்மோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். செந்தில் ராஜா, இப்போ அவருடைய உடல் அடக்கம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன ஏற்பாடுகள் இன்றைக்கு முக்கியமான யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தவிருக்கிறார்கள்? திரைத்துறையில் அவருடைய பயணம் சார்ந்த அல்லது அவரை பார்த்து பிரமிக்க தகுந்த பல தகவல்களையும் பகிருங்கள். அபிநயா, விஜயகாந்தான உடலானது தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து அதிகாலை 4:30 மணி அளவில் தீவுத்திடலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. பூந்தமல்லி சாலை வழியாக இந்த உடலானது எடுத்து செல்லப்பட்டது. வழிநெடுக்க மக்களும் இருந்தார்கள். இதன் காரணமாக ஆரம்ப கட்டத்தில் மிக மெதுவாக இந்த வாகனம் ஊர்ந்தது. அதற்கு பிறகு 6 மணி அளவில் தீவுத்திடலை விஜயகாந்த் உடலானது நெருங்கி வந்தது. அதற்கு பிறகு அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் விஜயகாந்தின் உடலானது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் எளிதில் வந்து இந்த அஞ்சலி செலுத்துவதற்கான வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நேற்று தேமுதிக அலுவலகத்தில் அதற்கான வசதி செய்வது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அது சிறிய இடம் என்பதால் மிகுந்த மக்கள் வந்து உள்ளே வருவதற்கான வழிவகை இல்லாமல் இருந்தது. இதன் காரணமாகத்தான் இன்று வெளியூரில் இருந்தும் பொதுமக்கள், தொண்டர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எண்ணி தீவுத்திடலில் இந்த உடலை வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அதன்படி தற்போது உடலானது தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அதிகாலை முதலே பொதுமக்களும் தொண்டர்களும் வந்து அங்கு குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது வரிசைப்படுத்தப்பட்டு காவல்துறையினரால் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். விஜயகாந்தின் உடலுக்கு தற்போது கண்ணீர் மல்க பல தொண்டர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அபிநயா, அது மட்டும் இல்லாமல் இன்று காலையில் இருந்து சினிமா பிரபலங்கள் பலரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் தூத்துக்குடியில் இருந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வருகிறார். அவர் வேட்டையன் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் நாகர்கோயில் தூத்துக்குடி பகுதியில் நடைபெற்று வந்தது. அதற்காக அங்கு கடந்த வாரம் சென்றிருந்தார். தற்போது தன்னுடைய நண்பர் விஜயகாந்த் இறந்ததை அறிந்து தற்போது நேரில் வருகிறார். இவரை தொடர்ந்து இன்னும் பல சினிமா பிரபலங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். குறிப்பாக நேற்றில் இரவு நடிகர் விஜய் வந்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தார். நேரில் வந்து செலுத்தியிருந்தார். நடிகர் விஜயின் திரைப்பயணத்திற்கு வெற்றி பாதை அமைப்பதற்காக விஜயகாந்த் மிகவும் பாடுபட்டார், உதவி செய்திருந்தார் என்றெல்லாம் வந்து திரைத்துறையில் வந்து சொல்வார்கள். அதை உறுதி செய்யும் விதமாகத்தான் அந்த விஜயின் அந்த கண்ணீர் அஞ்சலியானது அமைந்தது. ஏனென்றால் விஜய் வந்து அங்கு 5 நிமிடத்திற்கு மேல் இருந்தார். மிகுந்த அந்த நெரிசலுக்கு மத்தியில் தான் வந்து தன்னுடைய அஞ்சலியை பதிவு செய்திருந்தார். குறிப்பாக அவர் நேற்று காலை முதலே வருவதற்காக தயாரான பணியில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் தொண்டர்களுடைய எண்ணிக்கை, அங்கு வருகக்கூடிய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக இரவில் வந்து அஞ்சலி செலுத்தலாம் என்று திட்டமிட்டு தான் அங்கு வந்திருந்தார். அங்கு வந்த சமயத்தில் அவர் விஜயகாந்தின் உடலை பார்த்து அவர் கண்ணீர் விட்ட காட்சியானது பலரையும் நெகிழ வைத்தது. அதற்கு பிறகு விஜயகாந்த் கிளம்பும் போது கூட அந்த விஜயகாந்தின் உடலை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்த்த அந்த காட்சியானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது மிகவும் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக இருந்தது. இதைத் தொடர்ந்து விஜய் ஆண்டனி உள்ளிட்ட பலரும் திரைத்துறையிலிருந்து வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் இன்றும் அந்த தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜயகாந்தின் உடலுக்கு பலரும் வந்து திரைப்பிரபலங்கள் வந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சங்கங்கள் வந்து செயல்படுகின்றன. திரைப்படம் துறை சார்ந்த சங்கங்கள், தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இதில் இருந்தும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் விஜயகாந்தின் உடலுக்கு மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். இன்று 6 மணியிலிருந்து 1 மணி வரை தீவுத்திடலில் அவருடைய உடலானது வைக்கப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு மீண்டும் பூந்தமல்லி சாலை வழியாக தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அபிநயா, செந்தில், இப்போ திரு விஜயகாந்த் பற்றி, அவருடைய பணிகள் பற்றி பேச வேண்டும் என்றால் நடிகர் சங்கத்தில் அவர் ஆற்றிய பணிகளில் இருந்து தொடங்கலாம். தற்போது நடிகர் சங்கம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்திருக்கக்கூடிய அந்த சூழலிலும் விஜயகாந்த் காலகட்டத்தில் நடிகர் சங்கம் எப்படியாக இருந்தது என்பதைத்தான் உதாரணமாக சொல்வார்கள். அப்படி நடிகர் சங்கத்தில் அவருடைய பணிகள் என்னவாக இருந்தது? அபிநயா, நடிகர் விஜயகாந்த் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு அச்சாரமாக அமைந்தது அந்த நடிகர் சங்க பணி என்று சொல்லலாம்.
அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அந்த நடிகர் சங்கம் பழைய கட்டடம் கட்டுவதற்காக கடன் பெற்றிருந்தார்கள். அந்த கடனை செலுத்துவதற்கு மிகவும் ஒரு சிரமமான ஒரு சூழல் ஏற்பட்டது. பல தலைமைகள் இருந்திருந்தாலும் அந்த கடனை அடைக்க முடியாமல் இருந்து வந்தது பல ஆண்டுகளாக. இந்த நிலையில்தான் நடிகர் விஜயகாந்த் தலைவராக நடிகர் சங்கத்துக்கு பொறுப்பேற்றார். அப்போது அந்த கடன் தொகையானது 1 கோடிக்கு மேல் அதிகமாக இருந்தது. அந்த சமயத்தில் அந்த தொகை என்பது மிக அதிகமான தொகை என்று பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த 3000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அந்த சங்கத்தில் உறுப்பினர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்யப்படாமல் இருந்தது. செய்ய முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது நிதி பிரச்சனை காரணமாக. இது எல்லாம் அவருக்கு ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக இருந்தது. அதை சவாலாக எடுத்துக்கொண்டு நடிகர் சங்கத்துடைய அந்த கடனை அடைத்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த உறுப்பினர்களுக்கு பல நலத்திட்ட உதவிகள் செய்வதற்காக சங்கம் மூலமாக செய்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். இதன் காரணமாக நடிகர் சங்க உறுப்பினர்கள் மட்டுமில்லாமல் நடிகர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அவருடைய செயல்பாடு மற்றும் அவருடைய தலைமை பண்பு ஆனது அதிக அளவில் பேசப்பட்டது. இதன் காரணமாகத்தான் விஜயகாந்த் பலராலும் கொண்டாடப்பட்டு வந்தார். அவருடைய அந்த காலகட்டமானது நடிகர் சங்கத்தில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பணியாக இருந்தது. அதற்கு பிறகு சிக்கல் ஏற்பட்டதுதான் நீங்க குறிப்பிட்ட போல் தற்போது சில சிக்கல்களை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமையில் வகித்ததில் விஜயகாந்தோடைய பண்பு பணிகள் மிகவும் பாராட்டத்தக்கதாக அந்த சங்கம் தாண்டி, அதாவது நடிகர் சங்கம் தாண்டி தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி உள்ளிட்ட பல சங்கங்களும் விஜயகாந்தோடைய பணியை நெகிழ்ச்சியாகவும் ஒரு மகிழ்ச்சியோடும் ஒரு பெருமிதத்தோடும் குறிப்பிட்டே வருவார்கள். அபிநயா, தலைவரோட இந்த நிகழ்ச்சியில திரைப்பட நடிகர் அண்ணன் MS பாஸ்கர் கலந்திருக்கிறாரு. செந்தில் ராஜா, இப்போ பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கான ஒரு புகலிடமாக விஜயகாந்த் திகழ்ந்தார் என்றும் சொல்லப்படுவதுண்டு. அது எந்த வகையில் அப்படி சொல்லப்படுகிறது? அபிநயா, திரைத்துறையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு இயக்குனராக வருபவர்கள் அதற்கு தனி இன்ஸ்டிடியூட், பிலிம் இன்ஸ்டிடியூட் சென்னையில் இருக்கக்கூடிய திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கான வாய்ப்பு என்பது மிகவும் அரிதாக இருந்தது. ஏனென்றால் ஒரு இயக்குனரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய யாரும் இயக்குனராக மாறலாம். ஆனால் அதற்காக படித்த மாணவர்கள் இயக்குனராவதற்கான அந்த வாய்ப்பு என்பது கடினமாக இருந்த சூழலில் தான் ஊமை விழிகள் மூலமாக அரவிந்த் ராஜை இயக்குனராக மாற்றினார். அதே போல RK செல்வமணியை இயக்குனராக மாற்றினார். விஜயகாந்திடம் சென்றால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று திரைப்பட கல்லூரியுடைய மாணவர்கள் எண்ணினார்கள். அவர்களுடைய அந்த படமாக்கல் முறையும் வித்தியாசமாக இருந்தது. விஜயகாந்துக்கு அந்த பாணியானது மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது. இதன் காரணமாகத்தான் அவர் மற்ற நடிகர்களை அணுகுவதை விட திரைப்பட கல்லூரி மாணவர்கள் விஜயகாந்தை அணுகினால் நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் என்று எண்ணினார்கள். அதை விஜயகாந்தும் தன்னுடைய திரை பயணத்திற்காக பயன்படுத்தி கொண்டார். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து அவர்களை இயக்குனராக மாற்றி பலரையும் கௌரவித்திருக்கிறார். அவர்களும் பெரிய பின்னாளில் மிகப்பெரிய இயக்குனராக வளர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக அரவிந்த் ராஜ் ஊமை விழிகள், ஏழை ஜாதி, கருப்பு நிலா ஆகிய 3 படங்களை விஜயகாந்தை இயக்கினார். அந்த 3 திரைப்படங்களும் பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதே போல RK செல்வமணியுடைய திரைப்படத்தை புலன் விசாரணையாக இருக்கட்டும், கேப்டன் பிரபாகரனாக இருக்கட்டும், பெரும் வெற்றி அடைந்தது. அதுவும் விஜயகாந்தோடைய 100வது திரைப்படமாக அந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் அமைந்தது. அந்த திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் தமிழகம் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் கொண்டாடப்பட்டது. அந்த படத்தின் நினைவாக தான் தன்னுடைய முதல் மகனுக்கு இந்த பிரபாகரன் என்ற பெயரை சூட்டினார். அந்த அளவிற்கு அந்த திரைப்படம் அவருக்கு வெற்றி கொடுத்தது. இதற்கு அந்த பிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாணவர்கள் RK செல்வமணி, அரவிந்த் ராஜ் போன்றவர்கள் அவருடைய திரைப்பயணத்திற்கு மிக முக்கிய பங்காற்றியிருக்கிறார்கள். அபிநயா, செந்தில் ராஜா, திரு விஜயகாந்தோட அந்த திரைத்துறை சார்ந்த பயணம் என்பதே ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒன்று என்று சொல்வார்கள்.